ஹாய் வாங்க, இந்த வருஷம் நம்ம வீட்டு பால்கனிக்கு புதுசாக ஒரு புது வரவு வந்திருக்கு. அதுதான் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள். இந்த கிழங்குகள் வாங்கி 2-3 மாதம் ஆயிடுச்சு. பட் நான் தழுக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. இதை இந்த டப்பாவில் நான் பிளாஸ்டிக் டப்பா தான், வெறும் கொக்கோபீட் மட்டும் போட்டு நான் கிழங்கு முளைக்க வச்சேன். பாதி கிழங்கு சூப்பராகவே முளைச்சிருது. ஆக்சுவலி என்ன, அந்த கிழங்கு வாங்கினதை முளைக்க வச்சுருந்தோம்னா எல்லாமே முளைச்சிருக்கும். இதில் பாதி கிழங்கு நல்லா முளைச்சிருக்கு, பாதி கிழங்கு முளைக்கலை. ஸோ அந்த முளைச்ச கிழங்குகளை மட்டும் நம்ம எடுத்து பிடுங்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த கிழங்கு வகைகளை பொறுத்த வரையில் லைட்டாக, அதாவது இலைகள் குட்டியாக வந்ததுமே நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கீழேயே கிழங்கு விடுற அளவுக்கு வேர் வந்ததுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போவே நல்ல வேர் நிறைய வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோபீட்டில் சீக்கிரமாக வேர் விடும். அதுவும் மழை டைம் அப்படிங்கிறதுனால சூப்பராக வேர் விட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு கிழங்கு தான், பட் எத்தனை தளிராக இருக்குது பாருங்கள், 5 தளிர். எல்லா கணுலையும் புதுசு புதுசாக நிறைய செடிகள் வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு தொட்டி இதுக்கு போதுமானது. இந்த பக்கெட் 40 லிட்டரு ஆயில் உள்ள கேனு தான். ஸோ அதனால் இது போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இது பாட் மிக்ஸ் தயார் பண்ணி வச்சுருக்கேன். பாட் மிக்ஸ் எப்பயும் மாதிரி சாணி உரங்கள் நிறைய போட்டு, காய்கறி கழிவுகள், கடலை தோல் எல்லாமே போட்டு நான் ரெடி பண்ணி வச்சு 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இனி இதை ஒவ்வொன்றா பிடுங்கி அதை மாற்றி நட்டு வைக்கணும். இதுதான். ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஒரு தொட்டி நான் எடுத்து நட்டு வச்சுட்டேன். இனி மற்ற செடிகளையும் இனி நட்டு வச்சாலே போதும். இன்னும் நம்ம இது ஒரு February மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு சூப்பராக வந்துடும். சாணி உரத்தை பொறுத்த வரையில் ஒரு முறை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கும் அது போதுமானதாகவே இருக்கும். நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும். இப்போ பாருங்கள், சூப்பராக நட்டு வச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் புதுசாக கிடச்சிது, புதுசாக வைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இடம்